வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றுன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்புங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு. பூண்டு பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால 5 சேர்த்துருக்கிறேன். சின்ன பல் பூண்டாக இருந்தால் 12 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. 25 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 3 தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தக்காளி நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் 4 காஷ்மீரி சில்லி போட்டிருக்குறேன் கலருக்காக. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரை வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 1/2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டு வதக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 300 கிராம் சுரக்காயை இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க. சுரக்காய் நல்லா வதக்கட்டும், வெயிட் பண்ணலாம். சுருளை வதக்கணும் சுரக்காயை ஒரு 5 நிமிஷமாவது. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். வேக வச்ச 150 கிராம் தட்டைப்பயிறு, கொஞ்சமாக தண்ணி, அரைச்சி வச்ச மசாலா, 1 கப் தண்ணி மிக்ஸி ஜார் கழுவி அலசி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணியை நான் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா பால் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். விசில் போனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலை குழம்புல ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.